ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். கந்த சஷ்டி விரதம் வந்து நாளையோடு வந்து நிறைவடைய போதும். திருக்கல்யாணம் பார்த்துட்டு வந்து 7 நாள் விரதம் இருக்கிறவங்க எல்லாருமே நாளையோடு வந்து முடிச்சிருவாங்க. 7 நாள் விரதம் இருக்க முடியாதவங்க எல்லாருமே இன்றைக்கி ஒரு நாள் வந்து காத்துக்கிட்டு இருப்பாங்க. 6வது நாள் கந்த சஷ்டி 6வது நாள் வந்து விரதம் இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய பேர் மௌன விரதம் இருப்பாங்க, பட்டினி விரதம் இருப்பாங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். யாரெல்லாம் ஒரு நாள் இருக்கிறீங்களோ அவங்க எல்லாம் காலையில் குளித்து முடித்த உடனே வந்து முருகருக்கு வந்து பிரம்ம முகூர்த்தத்துலேயே பூஜை பண்ணுறது அவ்வளோ நல்லது. காலையில் பூஜை பண்ணி முடித்ததுக்கப்புறம் வந்து 6 நெய் தீபம் ஏற்றினா ரொம்ப விசேஷம். நம்ம வேண்டுதல் வந்து சீக்கிரமாக நடக்கும். அப்படி 6 நெய் தீபம் போட முடியலனா கூட ஒரு தீபமாச்சும் வந்து நெய் தீபம் போட்டுட்டா ரொம்ப நல்லது. தெரிஞ்சவங்க வந்து கந்த சஷ்டி, வேல்மாறல், திருப்புகழ் இதெல்லாம் படிக்கலாம். அப்படி எதுவுமே நமக்கு தெரியாதுன்னா கூட ஒன்றும் ஃபீல் பண்ண வேண்டியதே இல்லை. நம்ம ஃபோனில் போட்டு விட்டுட்டு பூஜை பண்ணிக்கலாம். அன்றைக்கி முழுக்க வந்து நம்ம முருக சிந்தனையோடவே இருக்கணும். எந்த கதையுமே பேசவே கூடாது. முடிஞ்ச அளவுக்கு மௌன விரதம் தான் ரொம்ப விசேஷம். நான் 6வது நாள் எப்போவுமே வந்து வருஷம் மௌன விரதம் இருப்பேன். நான் மௌன விரதம் இருக்க போகிறேன்னா ரோஷன்கிட்ட, மித்திக்கிட்ட, என் ஹஸ்பண்ட் எல்லாருக்கிட்டையுமே சொல்லிடுவேன். அவங்களுமே வந்து என்கிட்ட பேச மாட்டாங்க. நம்ம மௌன விரதம் இருக்கோன்னு சொல்லிட்டு ஜாடெல்லாம் காமிக்கவே கூடாது. கை ஜாடை காமிப்பாங்க. அதுக்கப்புறம் சில பேர் தலையாட்டுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணால் நம்ம பேசுகிறது தான் அர்த்தம். பேசாமல் வந்து அமைதியாக இருக்கணும்னா மௌன விரதம்னா அமைதியாக இருக்கணும். காலையில் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஈவினிங் டைமில் இங்கே கோவில் எனக்கு கிட்டத்தில் தான் இருக்கும். பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து முருகர் வந்து சூரனை வந்து வதம் பண்ணுவார். அப்போ வந்து முருகர் பேரை சொல்லிவிட்டு அந்த மௌன விரதத்தை வந்து அப்பயே முடிச்சிடுவேன். வீட்டுக்கு வந்த உடனே யாரெல்லாம் ஒரு நாள் வந்து விரதம் இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே வந்து 7 நாள் இருக்கிறவங்க, ஒரு நாள் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வதம் பண்ணுறதை பார்த்த உடனே வந்து நம்ம வீட்டுக்கு வந்து தலை குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜை பண்ணலாம். விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றது இருந்தால் சாப்பிட்டுட்டு விரதத்தை முடிச்சுக்கலாம். சரி, ஓகே, நாளைக்கு பார்ப்போம்.